Dear students, welcome to biology class. In previous video, we have seen about 7th standard, term 2, unit 4, cell biology introduction part. Now we are going to see about balanced topic. Okay, va? Let me continue the video. Cell to organism. In this video, we have seen about how to form a cell to organism. செல்லில் இருந்து எப்படி வந்து ஒரு ஆர்கனிசம் உருவாகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? செல் டு ஆர்கனிசம். Many cells function together to form tissues. நிறைய செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். நிறைய செல் டுகெதராக என்ன ஃபார்ம் ஆகிறது என்னது அப்படின்னா மெம்பர் ஆஃப் செல்ஸ், நிறைய மெம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து டுகெதராக ஃபார்ம் ஆகி டிஷ்யூஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் தான் என்னவாகும் அப்படின்னா டுகெதராக ஃபார்ம் ஆகி ஆர்கன் ஆகும். அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து என்ன ஃபார்ம், அதாவது டுகெதராக ஃபார்ம் ஆகி ஆர்கன் சிஸ்டம் ஆகும். விச் லீட் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கனிசம். ஸோ இந்த வேலை தான் என்ன ஆகுது, செல்லிலிருந்து ஆர்கனிசம் வருது. ஓகேவா? அண்ட் தென் ஆர்கனிசம்ஸ். Many types of organ system functions together in your body. Example, respiratory system, digestive system, excretory system, circulatory system. ஸோ ஒரு ஆர்கனிசமில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா? இந்த ஆர்கன் எல்லாமே, இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே என்னது அப்படின்னா டுகெதர். அதாவது ரெஸ்பிரேட்டரினா என்ன பண்ணுது, ப்ரீத்திங் சிஸ்டம் இல்லையா? அதாவது O2 அண்ட் CO2வை என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுறது, அண்ட் தென் ப்ரீத் இன் பண்ணுறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா ஃபுட்டை வந்து டைஜஸ்டிவ் பண்ணுறது. எக்ஸ்கிரேட்டரினா வேஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறது. சர்க்குலேட்டரினா ரத்த ஓட்டமானு சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாமே நிறைய ஆர்கன் சிஸ்டம் வந்து டுகெதராக தான் என்ன பண்ணுது, ஒரு ஆர்கனிசம்ல ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம். மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். நிறைய ஆர்கன் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? நிறைய ஆர்கன் சேர்ந்தது தான் ஆர்கன் சிஸ்டம். மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் விச் இஸ் கன்கர்ட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேலை இருக்கும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் விச் ஹாஸ் organs like nostrils, nostril chamber, windpipe and lungs that helps in the process of respiration. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது சுவாச மண்டலம் எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கும், நாஸ்ட்ரில் இருக்கும், நாஸ்ட்ரில் சாம்பர் இருக்கும், விண்ட்பைப்ஸ் இருக்கும், லங்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அண்ட் தென் in a plant, the root system consists of primary root, secondary root and tertiary root, which does the function of conduction of water, mineral and also fixation. இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நிறைய என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பார்ட் இருக்கும், நிறைய ஆர்கன் இருக்கும் இல்லையா? அது ஒரு என்டையர் பிளான்ட் அப்படின்னா ஆர்கனிசம் அப்படின்னா அதில் நிறைய ஆர்கன் சிஸ்டம். இது எல்லாமே என்னது ஆர்கன் சிஸ்டம். இப்போ லீஃப் ஒரு ஆர்கன், ஸ்டெம் ஒரு ஆர்கன், ரூட்டு, அண்ட் தென் இந்த ஆர்கனில் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய டிஷ்யூஸ் இருக்கும், லாட் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூஸ் எல்லாம் என்னதுன்னா நிறைய செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி தான் என்னது, இப்போ நிறைய செல்ஸ் கம்பைன் ஆகி தான் டிஷ்யூ ஆகும். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளான்ட் பாடியில் சொல்லலாம். அண்ட் தென் அனிமலில் இது டோட்டலாக இது ஒரு ஆர்கனிசம், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஆர்கனிசம். ஸோ இங்கே உள்ளே இருக்கிறது ஆர்கன் சிஸ்டம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லலாம் இல்லையா? இது ஆர்கன் சிஸ்டம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டொமக்கு, இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டொமக் வந்து நிறைய ஆர்கன் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன் சிஸ்டம் இல்லையா? ஸ்டொமக் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு ஆர்கன். ஸோ இந்த ஆர்கனில் நிறைய டிஷ்யூஸ் இருக்கும், நிறைய டிஷ்யூஸ் கம்பைன் ஆகி தான் என்ன இருக்கும், ஆர்கன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய நிறைய டிஷ்யூஸ், அதுதான் வந்து ஆர்கன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்தது தான் இந்த ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிஷ்யூஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் டுகெதர்லி ஃபார்ம் அண்ட் தென் ஃபார்ம் அ டிஷ்யூ. ஓகேவா? ஸோ ஒரு செல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆனால் டிஷ்யூ ஆகும். ஓகேவா? ஸோ நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகி டிஷ்யூ ஆகும். நிறைய லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார்ம் அ ஆர்கன் and then organ, number of tissues form a organ and then number of organ form a organ system and then number of organ system form a organism. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்கனிசம், ஒரு செல்ல இருந்து ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஆர்கன்.
A collection of different tissues work together to perform a specific function or functions is called an organ. ஸோ இங்கே பாருங்க, ஆர்கன் அப்படிங்கிறது எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஒர்க்டு டுகெதர். ஸோ ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஷ்யூ இருந்தாலும் சரி, அதனோட ஒர்க் என்ன பண்ணும், எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் 2-3 வேலையை கூட செய்யும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹியூமன் பாடி ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன். லைக் இப்போ நம்ம என்னெல்லாம் ஆர்கன் சொல்லலாம், ஸ்டொமக் ஆர்கன் சொல்லலாம். ஹியூமன் பாடியில் ஐ, ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆர்கன். ஓகேவா? ஆர் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்காது, வெவ்வேறு டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிளான்ட் ஹாவ் ஆர்கன்ஸ் சச் எஸ் லீவ், ஸ்டெம்ஸ் அண்டு லீவ்ஸ். ஸோ பிளான்டோட ஆர்கன்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லீவ்ஸு, ஸ்டெம்மு, ரூட் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே என்னதுன்னா பிளான்டோட ஆர்கன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஷ்யூஸ். டிஷ்யூ இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர்கனைஸ்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். டிஷ்யூங்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர்கனைஸ்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகி என்ன ஆகும், குரூப் ஆஃப் செல்ஸ் டுகெதராக ஆர்கனைஸ் ஆகிறது தான் என்னது அப்படின்னா டிஷ்யூ. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை செய்யும். டிஷ்யூஸ் ஹாவ் ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ் லைக் சேம் ஷேப்டு செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்டு செல்ஸ் டு பெர்ஃபார்ம் எ காமன் ஃபங்க்ஷன். ஸோ டிஷ்யூவோடது என்ன அப்படின்னா சேம் ஷேப்பாக இருக்கும் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும், பட் பெர்ஃபார்ம் எ காமன் ஃபங்க்ஷன். அது ஷேப் எப்படி இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் ஷேப் இருந்தாலும் சரி, அதனோட ஃபங்க்ஷன் மட்டும் என்ன இருக்குன்னா காமன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நர்வஸ், எபித்தீலியல், கனெக்டிவ் அண்டு மசில் டிஷ்யூஸ். இப்போ ஹியூமனில் என்ன சொல்லலாம் அப்படின்னா நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னா நரம்பு திசுக்கள்னு சொல்கிறது. எபித்தீலியல் அப்படிங்கிறது எபிடெர்மல்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது தோல் டிஷ்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எபித்தீலியல். கனெக்டிவ் டிஷ்யூன்னா தெரியும், பிளட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. மசில் டிஷ்யூ அப்படிங்கிறதுனா தசை பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூலாம் மசில் டிஷ்யூஸ். பிளான்ட்ஸ் ஹாவ் டிரான்ஸ்போர்ட், ப்ரொடக்டிவ் அண்டு கிரவுண்ட் டிஷ்யூஸ். பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், அதில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட்னா இப்போ வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டு அண்ட் வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அண்ட் தென் எபிடெர்மல் டிஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்டோட என்டையர் பாட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் தென் கிரவுண்ட் டிஷ்யூஸ் வந்து ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறது, அண்ட் தென் கிவ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட், அதெல்லாம் வந்து அந்த பிளான்ட்டுக்கு பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல். The cell is a basic structural and functional unit of life. செல் வந்து என்னதுன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் தான் என்னது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் இஸ் த பில்டிங் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசமில் பில்டிங் யூனிட் என்ன அப்படின்னா செல் தான். யூ கேன் see in your hand how many types of cells are there to work together to perform its function. ஸோ நம்மளோட கையவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒர்க், அதாவது இப்போ நம்ம ஒரு திங்ஸை எடுக்கிறோம் இல்லை வந்து ஒரு திங்ஸை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் டுகெதராக பர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ செல் இஸ் நோன் அஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகேவா? பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செல். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹியூமன் பீயிங்கில் எந்த மாதிரி செல்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போன் செல் அப்படின்னா போனில் இருக்கக்கூடிய போன் மேரோ அப்படி சொல்கிறோம் இல்லையா, எலும்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து போன் செல், எலும்பு செல் வந்து போன் செல் அப்படிங்கிறது. அந்த போன்ஸ் நடுவில் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மசில் செல்ஸு. அண்ட் தென் எபிடெர்மல் செல், அதாவது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் என்னது அப்படின்னா எபிடெர்மல் செல்ஸு. அண்ட் தென் நர்வ் செல்ஸ்னால் என்னது, இப்போ ஒரு மெசேஜை வந்து பிரெயின்லேருந்து மற்ற பார்ட்டுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு நர்வ்ஸ் இருக்கணும் இல்லையா, நரம்புகள் இருக்கணும் இல்லையா, அது வந்து நர்வ் செல். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் பாடி. ஓகேவா? இப்போ பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கம்பேரிசன் பார்ப்போம். பிளான்ட் செல்னால் எப்படி இருக்கும், அனிமல் செல்னால் எப்படி இருக்குன்னு சும்மா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்ப்போம் டுடே. அண்ட் தென் டுமாரோ எக்ஸ்பிளைன் இன்
detail. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கம்பேரிசன். வை டு பிளான்ட் செல்ஸ் டிஃபர் ஃப்ரம் அனிமல் செல்ஸ்? ஏன் வந்து பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும் டிஃபராக இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, தே ஆர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் பிகாஸ் தே ஹாவ் டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிளான்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனே வந்து அனிமல் பண்ணாது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா, ஸோ நவ் யூ நோ தட் தேர் ஆர் மெனி மெயின் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ். நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறது, அண்ட் தென் கோல்கி அப்பாரட்டஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து என்னன்னா பிளான்ட்டுக்கும் அனிமல் செல்லுக்கும் சேமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலுமே என்ன பண்ணும் அப்படின்னா சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெட் அஸ் see how they differ from one another as given in a picture. ஆக்டிவிட்டி 3ல பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்தோம் இல்லையா, பிளான்ட் செல் அனிமல் செல் எப்படி கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த டயக்ராம் தான் அது ஆக்டிவிட்டி 3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அதை மட்டும் பார்ப்போம். அண்ட் தென் டுமாரோ வந்து பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேவா, ஹியூமன் செல்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஈச் டைப் ஆஃப் செல் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். நம்மளோட பாடியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா. டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன் செல் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஷேப், size, and many have some components which other type of cells do not have. ஸோ வந்து நமக்கு இருக்கக்கூடிய செல்லு, அதாவது ஹியூமன் பாடிக்கு இருக்கக்கூடிய செல்ஸு, அதனுடைய ஷேப்பு, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்னால் உள்ளே இருக்கிற செல் ஆர்கனல்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அதர் டைப்பில் அதாவது பிளான்ட்ல அந்த மாதிரி வந்து இருக்கிறது இல்லை. ஓகேவா, ஹவ் யூ லுக் அட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நர்வ் செல் அண்டு ரெட் பிளட் செல்ஸ். இப்போ ஹியூமன் பாடிங்லேயே நர்வ் செல்லுக்கும் ரெட் பிளட் செல்ஸுக்கும் இருக்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஷேப்பு, ஸ்ட்ரக்சரு இதெல்லாம்னா டிஃபர் ஆகிருக்கும். ஓகேவா, have a look at the differences between nerve cell and red blood cells in the images. Even though there are many different type of cells, there are some components common to all type of cells. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, கால்கி அப்பாரட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் வந்து என்னதுன்னா காமன் காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஆனால் சில வந்து என்ன அப்படின்னா டிஃபர் ஆகிருக்கும். ஓகேவா, let us take a look at this in the next section. ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, வாட்ஸ் இன்சைட் எ செல், செல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இன்சைட் எ செல் தேர் ஆர் மெனி டைனி ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் செல் ஆர்கனல்ஸ். உள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ்க்கு பேர் தான் என்னது, சின்ன ஆர்கனல்ஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா அதாவது காம்பனன்ட்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பேர் தான் செல் ஆர்கனல்ஸ்னு பேர். And then these organelles are responsible for providing needs of the cell. ஸோ இந்த ஆர்கனல்ஸ் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக அதனுடைய வேலை ஏதாவது செய்யும், அதனுடைய பார்ட்டை வந்து அந்த செல்லுக்கு செய்யணும். ஓகேவா, கண்டிப்பாக அந்த செல்லுக்கு வந்து அதனுடைய பார்ட் ரொம்ப அவசியம், அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அவசியம். ஓகேவா, they work to bring in food supplies, get rid of waste, production and repair of the cell, and help it டு க்ரோ அண்டு ரீப்ரொடியூஸ். ஸோ எதுக்கெலாம் வந்து அந்த செல் ஆர்கனல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபுட் சப்ளைஸ்க்கு, வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சப்போஸ் அந்த செல் டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது, மறுபடியும் வந்து என்ன பண்ணும் ஜென்ரேட்டிவ் ஆகணும் இல்லையா, மறுபடியும் அதை புதுப்பிக்கணும் இல்லையா, ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஹெல்ப் இட் த க்ரோ அண்ட் ரீப்ரொடியூஸ்க்கு, அதாவது அந்த ஆர்கனிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு, அந்த செல் க்ரோ ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஈச் ஒன் ஹேஸ் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் டு டூ ஃபார் த செல். ஸோ எல்லா ஆர்கனல்ஸும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் இஃப் any one organelle stop its function, then the cell is programmed to die. சப்போஸ் அதில் உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ் ஏதாவது ஒரு ஆர்கனல்ஸ் வந்து அதனோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம், இப்போ சப்போஸ் வந்து ஒரு மைட்டோகாண்ட்ரியாவே வந்து அதில் டெட் ஆயிடுச்சு, அந்த செல்லுக்குள்ளே டெட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஏடிபி வந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, எனர்ஜி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இல்லையா. ஸோ வந்து அந்த எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, ஸோ செல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். செல் ஸ்ட்ரக்சர் as we have mentioned before, all cells have some common structure.
These are cell membrane. Cell membrane na இந்த செல்குள்ள இருக்கக்கூடிய organelles. Second one cytoplasm and nucleus. In most eukaryotic cell, eukaryotic means the true nucleic material present, that is eukaryotic cells. ஓகேவா? மேக்ஸிமம் ட்ரூ நியூக்ளியஸ் உள்ள வந்து நியூக்ளியஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அந்த அதுக்கு பேர் யூகேரியாட்டிக் அப்படின்றது. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டிபிக்கல் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் சோவிங் ஃபாலோயிங் த பெக்குலியாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த என்னென்ன பெக்குலியாரிட்டிஸ் இருக்குது, செல் மெம்பரைன் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.